நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வாழ்க வளருங்க. என்னமாச்சு? அம்மா தான். என்னாச்சு? ஏண்டி நல்ல மைக்கெல்லாம் அப்படி பண்ணாதீ. அருமையான மைக். வணக்கம்மா. 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 வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் வாழ்க வளருங்க. அப்பா வந்து புதுசா ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு சேர்த்திருக்காரு. உன் பேர் என்னம்மா? நீங்க ஒரு ஆளுதாம்மா. என் பேரை கேட்கறது நீங்க ஒரு ஆளுதான். உன் பேர் என்னம்மா? என் பேர் ரொம்ப சின்ன பேர் தான். சொல்லுடி. அழகு சுந்தர நவநீத கொடலூதி கோபால கிருஷ்ண வேணி. எவ்வளவு சின்ன பேரு. இன்னும் 4 மீட்டர். உன் அவசரத்துக்கு எப்படி கூப்பிடுறது? வேணி. வேணின்னு கூப்பிடுறது. நல்ல பேரு. உண்மையிலேயே இந்த பரந்த உலகத்துல பிச்சை விடுவேன். யாச்சும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இவள மாதிரி வெள்ளந்தியாவே இருக்கேம்மா. அப்படியா? அப்படி இருக்கதாண்டி நல்லது. பச்சை மண்ணு அப்படி. ஆமா, அப்படி இருந்தாதான் நல்லதே நமக்கு நடக்கும். இந்த விஷமும் தெரியாம அப்படியே இருப்போம் நம்மளாம். அதனால அப்பா சார் கண்டி கண்டிப்பா காவலுக்கு போச்சுங்க. பெண்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடி இருக்க முடியாது. என்னடி ஆச்சு? ரொம்ப ஏம்மா உள்பார கட்ட கீழே பாத்தியா? என்னடி இத்தனை பேர் உட்காந்து பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிற? உள்பார கட்ட மாட்டியா? எங்க அப்பத்துல கட்ட மாட்டான். என்ன பழக்கம் அதெல்லாம்? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? பாவாடை பெண்களா சேர்ந்திருக்காங்க. ஆமா, பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்க. பொம்பளை பிள்ளை மாறியே இருக்கா? ஆமா, பொம்பளை பிள்ளை தான். நீ பொம்பளை பிள்ளை தான். இப்ப பொம்பளை பிள்ளை. அதே நம்ம எல்லாம் சேர்ந்து கண்ணு கண்டிப்பா காவலுக்கு போறோம். போவோமா? 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 எப்ப போவோம்? போவோமா? ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஊர்கோலம் பூலோகம்
சரி விடு இருக்கட்டும். அப்படியே பாருங்க, நம்ம தோழிடி அவ. கிறுக்க முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? நீ காதலிக்கிறியா? இந்த இடத்துல வருமே என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு இடத்துல கடக்க மாட்டேங்குது, இங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே. அப்படிதான் நீ காதல் வந்தாலே ஒரு ஆளே வாகனை கூட மட்டும் நீ மட்டும் தான் வாங்குற. ஏய் சொல்றதை கேளுங்க. இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும் போல இருக்குடி. சொல்லுங்கம்மா. என்ன அவ்வளவு அழகான இடம், அமைதியான இடம். உங்க மனசுல ஆசை இருக்கு? ஆமாடி. இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. இவ எப்படி கவனமா கேட்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கேட்பேன். யாரும் போய் எங்க அம்மாட்ட சொல்லிடக்கூடாது. மைக்கு போட்டு பேசிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டீங்களே, தோழின்னு சொல்லி நம்பி சொல்றேன்டி. யாரும் போய் சொல்லிடாதீங்க. சொல்லவா? சொல்லுங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அவரு? யார் தெரியுமா? அந்த புண்ணியமா. அந்த புண்ணியமா யார் தெரியுமா? சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. நீங்களா காதலிக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவோம். ஆமா, அழகென்ற சொல்லுக்கே அவர் தான் உரியவர். அவ்வளவு ஒரு பேரழகு. ஆஹா என்ன அழகு. அதிகமா படிச்சவர், அதிகமா படிச்சவர் தெரியுமா? அவர் வேலை பிடிச்ச மாதிரி பேசிட்டு கோயில் போயிட்டு வரேன். என்ன பழக்கம் அதெல்லாம்? பெட்டிக்கார பெட்டியை நொறுக்கணும்னா சரியா வந்துடலாம். அவ்வளவு தொட்டதுக்கு அவர் மேல் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தான் பெட்டி நொறுக்கும். நீங்களா பேசிட்டு வரீங்களா? நான் வேணா உள்ள போவா. வேல் பிடிச்சிருப்பாரு அவரு. என்னாச்சுமா? உங்க கனவுல வந்து வேலை பிடிச்சிருக்காரு. அவன் வேல் பிடிச்சிருப்பாரு. கெட்டிக்கார மனுஷன். ஆனா என் கனவுல வந்து யாரை பிடிச்சிருந்தாரு? கோலை பிடிச்சிட்டு இருந்தாரு. நீ இன்னொரு அடையாளம் சொல்லவா? அவர் பட்டம் போட்டுருப்பாரு. பிச்சைக்கார பையலா இருக்கான் போல இருக்கு. எத்தனை சரக்கு இருக்கு? ஓல்டு மங்கு, கார்னலி, நெப்போலியன், மேன்சன் கவுச், லாமார்டின், பக்காடின் லெமன், இப்ப வீரன். அடி குடுகாடி. என்னடி சொல்ற? இது நம்ம வாங்கி சாப்பிட்டத புதுசா சொல்றீங்க. என்னடி இருக்கிற? ஏய் அப்படி கிடையாது. பசு பத்தி பாசம் சொல்லி முப்பட்டை போட்டுருப்பாரு. நான் சப்பட்டாக்க நினைச்சேன். ஏய் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொட்டை போட்டுருப்பாரு. ஒத்த கொட்டை அப்படி நல்லா பத்தி ரெண்டு கொட்டை இருக்கு. இல்ல ஒரு கொட்டை தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். கொட்டடி இல்ல நான் ஒரு கொட்டை. அம்மாட்ட கப்பா நல்லா பாத்தீங்களா? ஆமா ஒரு கொட்டை, ஒரே ஒரு கொட்டை. அது ருத்ராட்ச கொட்டை போட்டுருந்தாரு. முத்ராட்ச கொட்டடி. ஏய் ருத்ராட்ச தாத்தா வேற ஊர் பேர். ருத்ராட்ச கொட்டை போட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் இப்படி காலுக்கு பாம்பு இருந்துச்சு. பாம்பு இருந்துச்சு, மயில் இருந்துச்சு, சேவல் இருந்துச்சு, ஆட்டுக்கடா இருந்துச்சு. இவர் யாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்ச நீ புத்திசாலி பெண். நீ எப்படி கண்டுபிடிக்காம இருப்ப? உங்க கனவுல வந்தது யார் தெரியுமா? ஒரு சர்க்கஸ் காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் பாம்பு மயில் சேவலோட வந்திருக்கான். அம்மா பாம்பை பத்தி சொன்னாங்கல்ல, பாம்பை தொட்டுறாத நீ எல்லாம். பாம்பு தொட்டின்னு வச்சுக்க பயம். பாம்பு பயப்படாத, தொட்டின்னு வச்சுக்க பாம்பு பிசுக்குன்னு படம் எடுத்து கோவம் விஷத்துக்கு. அந்த பிள்ளை பயப்படவே பயப்படாது. பாரு பிச்சு விடுவேன். அவர் யாரு தெரியுமா? நீங்க ஏண்டி இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லக்கூடாது. நான் சொல்றேன். அவர் யாரு நான் தான் சொல்லுவேன். சொல்லாமத்தான் சொல்ல போறேன். சொல்லவா? சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டாக்கி புட்டன் தூக்கம் இல்லாம என் கண்ணு ரெண்டாக்கி புட்டன் தூக்கம் இல்லாம காடுகர மேட்டெல்லாம் அச்சம் இல்லாம குத்த வச்ச உமகர குச்சம் இல்லாம சும்மா சும்மா கண்ணாடிய பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் அள்ளி பூக்க வச்சானே வித விதமா வெக்கப்பட கத்து தந்தானே ரக ரகமா கடவுள தான் முத்தம் தந்தானே பம்பரமா என்ன
மட்டும்தான் பொருத்தமா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற வரி இந்த உலகத்திலேயே நான் காதலிக்கிறவருக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும். நல்லா கவனிங்க. அவன் காதலிக பார்த்து பார்த்துதான் வைகை நதிகரையா கட்டி வச்சாங்க. அவன் காதலிக பார்த்த பின்னால வருஷ நாட்டு மழை சின்னதுதாங்க. ஐயோ போய புள்ள செக்க சவப்புடா கண்ண முடியுதா உடம்பில் கருப்புடா. ஐயோ போய புள்ள செக்க சவப்புடா கண்ண முடியுதா உடம்பில் கருப்புடா. அவன் நாட்டையும் இருக்கோடா ஆயுள் முழுக்கேடா அவன் நிழலான பேடா. சொல்ல வந்த சொல்லி புட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணிரண்டா ஆக்கி புட்ட குப்பை இல்லாம என் கடுகர பேட்டலா சொல்லாம குத்த வச்சு ஓமோட மிச்சம் இல்லாம மதுமா கண்ணாடிய பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் அள்ளி பூச வச்சானே விதவிதமா பெத்த பட கத்து தந்தானே ரகரகமா கனவுல தான் சுத்தம் தந்தானே என் பம்பரமா என்ன அவன் ஆக்கி விட்டானே அவன் பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே என் பம்பரமா என்ன அவன் ஆக்கி விட்டானே அவன் பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே. வாசிப்புனா இப்படிதான் இருக்கணும். அதாடி தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி விட்டுருவாங்க போல. அருமையான வாசிப்பு. ஆல்ரவுண்டர் இவன் நம்ம ஆனவன்னா பாடி தூக்கிட்டு ஆல்ரவுண்டுக்காரருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும். ஆமா என்னமா இன்னைக்கு தம்பி வேலைக்கு நல்லது இருக்கட்டும். அதனால ஏய் பரவாயில்லை வருது நீ ஆலோலோ 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 என்ன ஆளோ லோலோ சும்மா போட்டுட்டு ஆளோ லோலோ இப்படிலாம் சொல்லலாமா? இடத்துக்கு தலைவி வள்ளிநாயகம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம். நம்ம சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம். அப்படியே ஒன்னே சேர்க்கிற பத்தியா? உண்மையிலே நம்ம சரி நம்ம தான் சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம். அழகி இடத்துக்கு தலைவி ஆமா ஒரு 2 ஆட்டம். ஏய் எவ்வளவு தைரியம் இடத்தோட தலைவி என்ன எப்படி நீ யார சொல்லுவ? நீ ரொம்ப பேசுற வள்ளி அம்மா ஆட தெரியாதுன்னு விட்டுறேன். ஏய். ஆட தெரியாத வள்ளி ஏன் கூட்டு வந்துக்கிட்டு நான் கேட்கிறேன். பாடுறா போதுமா? ஆடத்து அழகா லட்சணமா இருந்தா போதுமா? ஆட வேணுமா? அப்புறம் எதுக்கு வந்தாங்க? ஆட தெரியாத வள்ளியை தான் கூட்டு வரக்கூடாது. ஆட தெரிஞ்ச வள்ளியை கூட்டு ஆடுவாங்க ஆட மாட்டாங்கல்ல ஏன் கூட்டு வரணுங்கிறேன். ஆனா வந்துருக்க மாட்டேயா? எதுக்கு வரணும்? இல்ல காரணம் இந்த வள்ளியம்மா ஏன் ஆடாம நிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஆட தெரியாது. சரி அப்படி கிடையாது. வள்ளியம்மா ஆட்டத்துக்கு தகுந்தாப்புல பெட்டிக்கார் பாடுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல நிக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா நான் பாடுற பாட்டுக்கு வள்ளி ஆடிடுவாங்களா? எங்க ஆட்டத்துக்கு உங்களால பாட முடியுமா? ஏய் என்ன நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வரட்டும் பாப்போம்மா. எனக்கு தெரியாதுடி. கூடலூர் சரி பாடி பாப்பா. ஆட தெரியலன்னா நம்ம அனுசரிச்சு போவோம். ஏன்னா 6000 ரூபாய் 7000 சம்பளம். நாங்க ஆடுற ஒரு பாடி பாக்கட்டு பாப்பா எவ்வளவு பாப்போம் குடி மாமா பிடிச்சு ஒரு மணி நேரம் இவரு அப்புறம் நல்ல ஆடெல்லாம் கள்ள தூக்கிலாம் கூட்டத்துக்குள்ள அடிக்க கூடாது. நீங்க ஆடுறது கொஞ்சம் அபிநயத்தோட ஆடு. அப்படியா? சரி நீங்க பாடுங்க. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி கூடலூர் குண்டுமல்லி வாழ பிடிக்க வந்தவள்ளி கொத்தவள்ளி பாம்பா கொஞ்சம் தள்ளி கொத்தவள்ளி பாம்பா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி வாழ பிடிக்க வந்தவள்ளி. Okay.
நல்ல விஷயம். மச்சான் பேரு மதுரை நீ வரவேற்பு கொடுத்து என்கிட்ட அழைத்து வரணும். அதனால போய் காவல் பார்ப்போமா? சோ ஷோ ஏய் என்ன என்ன ஒண்ணு இல்ல ஏமாந்துதான் அதே கேட்டேன். என்ன அட என்ன பக்கி உனக்கு இதானே வேணும்டா போட்டு எப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுவரை நடந்தது விளையாட்டு, இனி நடக்க போறதா வினயம். வள்ளியம்மன் ஆட்டம் மாதிரி பண்ணாங்கல்ல எல்லாருச்சுல. இதுவரை நடந்தது விளையாட்டு, இனி நடக்க போறது வினயம். அறியார் நாரதர் சொல்லின் வேந்தன் கவி சக்கரவர்த்தி முறையோடு தமிழில் உரையாடக்கூடிய மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய வீரமலே கவிராஜ் வருகிறார். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல் அஞ்சரை கட்டல வருவாரு.